தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும் போட்டோ மற்றும் வீடியோவை டவுன்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கும் எந்த வீடியோவா இருந்தாலும் போட்டோவா இருந்தாலும் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ட்ரிக் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கும் எந்த போட்டோவா இருந்தாலும் வீடியோவா இருந்தாலும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சொல்றேன். இந்த அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்லயே இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் டைரக்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க கிளிக் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்க பிளே ஸ்டோர்ல ஸ்டோரி சேவர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் கொடுத்து அக்செப்ட் கிளிக் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 MB தான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓபன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஃப்ரீ வெர்ஷன்னால நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல மேல பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் டோட்டல் எல்லாமே இருக்கும். நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க எல்லாமே தெரியும். கீழே பாத்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன் இருக்கும். ரீசன்ட் ஸ்டோரிஸ், சேவ்டு ஸ்டோரிஸ், ஹவு டு யூஸ். கீழே இருக்க 2 ஆப்ஷன் நமக்கு தேவையில்ல. ஹவு டு யூஸ்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். சேவ்டு ஸ்டோரிஸ்னா இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாவது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை காட்டும். இப்போதைக்கு நம்ம ரீசன்ட் ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணலாம். ரீசன்ட் ஸ்டோரிஸ்னா இன்னைக்கு யார் கரண்டா ஸ்டேட்டஸ் செட் பண்ணாங்களோ அது மட்டும் இங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். பிக்சர்ஸ் மற்றும் வீடியோஸ் 2 கொடுத்திருப்பாங்க. பிக்சர்ஸ் வேணா நீங்க பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் வேணா வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு வீடியோஸ் போறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கீழேயும் சின்ன சர்க்கிள் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணா அந்த வீடியோ டிக் ஆயிரும். சோ நான் 2 வீடியோ மட்டும் டிக் பண்றேன். சோ இந்த டிக் பண்ண 2 வீடியோவையும் நான் டவுன்லோட் பண்ணா மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ இந்த 2 வீடியோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் வேணாலும் பிக்சர்ஸை டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணுற விஷயம்லாம் எங்கே சேவ் ஆகும்னா, நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். என்னோட கேலரி ஓப்பன் பண்ணுறேன். என்னோட கேலரியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனா இதுக்குள்ள நம்ம டவுன்லோட் பண்ண விஷயம் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஃபார் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸா வைக்கும் போட்டோ மற்றும் வீடியோ எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அது கேலரியிலையும் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்த டெக் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லானதா போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஸ்டோரி சேவர் ஃபார் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.